வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சுவையான புதினா கொத்தமல்லி சாதம் குக்கரில் ரொம்ப குயிக்காக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் 8 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதோட 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு அரை கைப்பிடி புதினா இலை சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாம். இதை எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி ஊற்றாமல் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். குக்கரில் 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதும் ஒரு சின்ன சைஸ் பட்டை சேர்த்துக்கலாம். 2 லவங்கம், சின்னதாக ஒரு கல்பாசி சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு ஏலக்காய், 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து அரை டம்ளர் அரிசிக்கு தான் இப்போ நான் செய்ய போகிறேன். அதாவது ஒருத்தருக்கு உண்டான லஞ்ச் ரெசிபி. இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு பச்சை வாசனை போக ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம வதக்கிக்கலாம் எண்ணெயிலேயே. ஒரு டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போக ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கணும். இப்போ இதில் உங்களுக்கு விருப்பமான வெஜிடபிள்ஸ் எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கேரட்டும் பச்சை பட்டாணியும் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஒரு கேரட் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். பச்சை பட்டாணி வந்து காஞ்ச பச்சை பட்டாணி நான் நைட்டே ஊற வச்சுட்டேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பச்சை பட்டாணி கிடைச்சாலும் அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். 1/4 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன். இதை வதக்கின பின்னாடி தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம மசாலாவில் அரைக்கும் பொழுது 2 பச்சை மிளகாய் சேர்த்ததுனால இதில் நான் மிளகாய் பொடி எதுவும் சேர்க்கல. அதுவே காரம் கரெக்டாக இருக்கும். இதில் நம்ம தக்காளிலாம் எதுவும் சேர்க்க தேவையில்லை. இதில் நம்ம தயிர் சேர்க்க போகிறோம். ஓரளவுக்கு புளிச்ச தயிர் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம். நான் அரை டம்ளர் அரிசியை அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அரை டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இதில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கலாம் இந்த டைமில். இது வந்து இந்த மாதிரி நல்லா சலசலன்னு கொதித்து வரணும். கொதித்து வந்ததும் இப்போ இதில் அரிசியை நம்ம சேர்த்துக்கலாம். என்ன குழம்பு வைக்கிறதுன்னு யோசிக்கிற டைமில் இதை நீங்கள் 10 நிமிஷத்தில் குயிக்காக செஞ்சிடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி விசில் போட்டுட்டு 2 விசில் வர வேக வச்சு எடுத்துக்கலாம். விசில் இறங்கினதும் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மணக்க சுவையான புதினா கொத்தமல்லி சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் தயிர் பச்சடியோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக இந்த புதினா கொத்தமல்லி சாதத்தை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.